ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமோ சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து வீட்டிலேயே எப்படி வந்து ஹனி கேக் வந்து சிம்பிளாக செய்யலாங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹனி கேக் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கர்டு வந்து ஒரு 3/4 கப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1/2 கப் வந்து மில்க் வந்து காய்ச்சி அதை வந்து ஆற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சின்ன ஸ்பூன் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக எசன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுட்ரு இது வந்து 1 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹனி வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை, அடுத்து வந்து மைதா வந்து எடுத்திருக்கேன். இப்போ எந்த கப்பில் வந்து மைதா எடுக்கணும்னா அதே கப்பில் வந்து சுகரை வந்து எடுக்கலாம். நான் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாமு. இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவில் வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த கப்பில் வந்து 1.5 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறேன். ஒரு 200 கிராம்ஸ் ரேஞ்சில் வந்து எடுத்துக்கிறேன். இதோட வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ரேஞ்சில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கர்டை ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் வந்து சுகரை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஓட விட்ட பிறகு அடுத்தது வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் நல்லா ஆட் பண்ணி அரைச்ச பிறகு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து நான் எக்கு பிடிக்காததுனால நான் வந்து கர்டு வந்து ஆட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். கேக் வந்து பேக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே மில்க் ஆட் பண்ண தேவையில்ல. இது இப்போ வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் கேக் வந்து பேக் பண்ண போகிறேன். கீழே வந்து மண் வந்து கொட்டி விட்டு கொஞ்சம் மேலே வந்து தட்டி யூஸ் பண்ணலாம். இட்லி பாத்திரம் இல்லைன்னா இதில் யூஸ் பண்ணலாம், குக்கரில் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் கடாயிலையும் வச்சிடலாம். அதனால் காற்று போகாத மூடி போட்டு நம்ம இது கேக் வந்து பேக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு தட்டு வந்து வச்சுக்கிறேன் மண் மேலே. மண் இல்லாதவங்க கல்லுப்பு தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கீழே வந்து. இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தை வந்து 15 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வச்சு ஹீட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பேக் பண்ணுற அந்த பேனலை வந்து உள்ளே வச்சுட்டு 45 மினிட்ஸ் வந்து கேக்கை வந்து பேக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் பண்ணுறது பேனலு. இதில் வந்து நான் வந்து நெய் வந்து லைட்டாக ஆட் பண்ணி தடவிக்கிறேன். சுற்றிலும் தடவின பிறகு மைதா மாவை வந்து டேப் பண்ணிக்கிறேன். சுற்றிலும் வந்து பவுடர் வச்சு நான் டேப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அது கன்சிஸ்டன்சியை வந்து இதில் வந்து ஊற்றி வச்சிடலாம். லைட்டாக டேப் பண்ணுறேன். கீழே வந்து பபிள்ஸ் வந்து ஏர்லாக் இருந்தால் பபிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இதாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வந்து குக் ஆன பிறகு இந்த ரேஞ்சில் வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து போக்கு வச்சு லைட்டாக வந்து ஓட்டை போட்டுக்கிறேன். லைட்டாக இது பண்ணிகிட்டே வரும். ஏன்னா மேலே வந்து நம்ம ஹனி யூஸ் பண்ண போகிறோம், அதனால் போக்கு வச்சு லைட்டாக குத்தி விட்டே வந்துடணும். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் வந்து ஹனி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்ரு ஒரு டீஸ்பூன் அது 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா லைட்டாக சூட் பண்ணிவிட்டு அதை மேலே வந்து தடவிட்டு வரணும். உங்களுக்கு சுகர் ரேஞ்ச் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நிறையா சிரப்பு வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து சிரப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ சுற்றிலும் வந்து ஆட் பண்ணி அந்த ஓட்டை வழியாக வந்து கீழே வந்து சிரப்ஸ்லாம் கீழே இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹனி சிரப்பு செஞ்ச பேன்லேயே வந்து ஜாம் வந்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப தீ அதிகமாக வச்சுக்க தேவையில்ல, லைட்டாக சிம்லேயே வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஜாம் ரெடி பண்ணிட்டேன். இது ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் இந்த இதிலே வந்து இப்போ வந்து சிரப்பு ஆல்ரெடி ஹனி சிரப்பு வந்து ஆட் பண்ணது மேலேயே வந்து ஜாம் ஃபுல்லாக தடவிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு ஜாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து கோகோனட் தூள் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ தேங்காய் நல்லா திருவிட்டு அதை லைட்டாக வந்து ஆயில் இல்லாமல் வெறும் எம்டி பேனில் போட்டு லைட்டாக வணக்கிக்கலாம். அதோட ஈரப்பதம்லாம் போன பிறகு அதை மேலே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக மேலே தூவிட்டிங்கன்னா அது கொஞ்சம் டிசைனாக இருக்கும் பார்க்கவே.
இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஹனி கேக் வந்து செஞ்சாச்சு. நல்லா டேஸ்டியாக இருந்தது. சுவையான ஹனி கேக் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.